இந்தியாவுக்குன்னு 2 எதிரிக. 2மே நாடுங்கிற அந்தஸ்து இல்ல. இத நம்ம பல தாட்டி பார்த்துருக்கோம். காரணம் பாகிஸ்தான்ல யாரு இருக்கா? பாகிஸ்தான்ல யாரு இருக்கான்னா, மொத்த பேரும் தீவிரவாதி தானே! ஆனா அங்க சில லேபிள் ஒட்டியிருக்காய்ங்க. அந்த லேபிள் படி ராணுவம், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, நீதித்துறை, ரோட்ல போற வர 1 டசன் ரவுடி இந்த மாரி எல்லாருமே அந்த நாட்ட ஆளக்கூடிய லெவல்ல தான் இருப்பாய்ங்க. கடைசி ரவுடி அப்படிங்கிறது ராணுவம். இவன் ஒரு வீணா போன எதிரி. அடுத்த எதிரி அப்படிங்கிறது சீனா. சீனாவ பொறுத்தவரையும் அங்க எந்த ஃபார்மட்டுமே கிடையாது. அதாவது மக்களாட்சி இல்ல, மன்னராட்சி இல்ல, ராணுவ ஆட்சி இல்ல, அதிபர் ஆட்சி இல்ல. ஏல எதுலயாச்சும் இல்ல ஃபிக்ஸ் ஆயி தொலைங்கடா அப்படின்னு கேட்டா, 300 பேரு கொண்ட ஒரு குழு. அந்த 300 பேருக்கு 5 பேர் தலைவன். அந்த 5 பேருக்கு ஒருத்தன் தலைவன். அந்த ஆள் தான் ஷி ஜின்பிங். எல்லா கமிட்டிக்கும் சேர்மன். போ! ஓ! கார்ப்பரேட் ரன் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல, இல்ல. அது கம்யூனிச தத்துவத்துல ஓடுதும்பாய்ங்க. இல்ல புரியல சத்தியமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, குளோபல் டைம்ஸ்ல எதையாச்சும் எழுதி கையில குடுத்துருவாய்ங்க. அது சீனாவோட அரும பெருமைன்னு இருக்கும். இல்ல ஷி ஜின்பிங்கோட அரும பெருமைன்னு இருக்கும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. போடா அப்படின்ட்டு வந்துருவோம். இப்படி 2 எதிரிக நமக்கு. இது போக டெம்பரவரி எதிரிகள் அப்படின்னு தொடர்ந்து வருவாய்ங்க. எப்படி அப்படின்னா, மால்தீவ் வருவான், ஸ்ரீலங்கா வருவான், நேபாள் வருவான். சில சமயம் பூட்டான் மன்னர் கூட சீனாவுக்கு அப்படி 2 விசிட் போயிட்டு வருவாரு. பாவம் அவர் நல்ல மனுஷன். அவர விட்டு பிரச்சனை இல்ல. ஆனா அவர கூட அப்படி தூக்கிட்டு 2 ஸ்டாப் அப்படி ஏத்தி இறக்கி அழகு பண்ணி காட்டுவாய்ங்க. அடுத்து மலேசியா வரையும் போணும். இந்த மாரி டெம்பரவரியா சில எதிரிகள் வருவார்கள். பூட்டான மட்டும் கழட்டி விட்டுருங்க. பிரஷருக்காக மன்னர் போயிட்டு வரார். மத்தபடி அவர் சமத்துக்குள்ள நல்லவர், நண்பர். டோக்லாம் பிரச்சனையே பூட்டான காப்பாத்தது. இந்த மாரி டெம்பரவரி எதிரிகள் வருவாய்ங்க. ஒரு 6 மாசம் அவர்களோட நம்மளும் மல்லு கட்டுவோம். ரொம்ப தீவிரமா மல்லு கட்டுவோம். என்ன லேசுவாசா மல்லு கட்டி கடைசியில நம்ம கூடயே வந்து நின்னு, "இந்தியாவ போல ஒரு நாடு உண்டா?" அப்படிம்பார்கள். இதத்தானடா 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். நடுவுல 6 மாசத்துக்கு மட்டும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாரி இருக்கும். இப்ப மால்தீவ் வந்து லேட்டஸ்ட்டா சரண்டர் ஆயிருக்கு. இந்த டெம்பரவரி பட்டியல்ல அண்ணன் அமெரிக்காவும் வந்து தொலைச்சிட்டான் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் அமெரிக்கா நம்ம கிட்ட மட்டும் ட்ரேட் வார் பண்றதில்ல. உலகம் பூரா பண்றான். அதனால ஏறக்குறைய நம்ம ஈஸியா தப்பிச்சு போயிரலாம். இருந்தாலும் அந்த தலைவலி புடிச்ச வேலை அப்படிங்கிறத சமாளிச்சு தானே ஆகணும். அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். ட்ரேட் வார் ஆரம்பிச்சு பிரிக்ஸ் போன்ற ஒரு கூட்டணிய வலுவாக்கி விட்டாய்ங்க. அதே போல இந்தியா உண்மையான விவகாரம் என்ன? ரஷ்ய எண்ணெய் தான் அமெரிக்காவுக்கு கொதிக்குதா அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல. அந்த எண்ணெயில பஜ்ஜி போட முடிஞ்சா கூட போட்டு சுட்டு தின்னுப்புடுவாய்ங்க. பிரச்சனை அது இல்ல அப்படின்ட்டோம். பிரச்சனையே இந்திய விவசாயத்துக்குள்ள வரணும். இந்திய பால் பொருட்களுக்குள்ள வரணும். அதுக்கு இங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஃபுல். இந்த வேலைய நாங்க ராமாயண காலத்துல இருந்து செஞ்சுகிட்டு இருக்கோம். ஓடுறா அப்படின்ட்டோம். இத சொன்னது மட்டும் இல்லாம போட்டும் உடைச்சுட்டோம். இப்ப அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படிங்கிறதான். காரணம் 50% இருக்கு. உக்ரைன் யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அத போய் நம்ம ட்ரேஸ் பண்ண தேவையில்ல. அவர் ஏதாச்சும் விடிஞ்ச உடனே செய்வார். மத்தியானம் ஒண்ணு செய்வார். சாயந்திரம் ஒண்ணு செய்வார். நைட்டு வேற ஏதாச்சும் ஒண்ணு செய்வார். ஆமா, எல்லாரும் அப்படித்தானே. ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சாப்பாடு மாரி ஒவ்வொரு விஷயத்த செய்வோமே அப்படின்னு கேட்டா, அவரு காலையில எத செஞ்சாரோ அதுக்கு ரிவர்ஸா பண்ணுவார். மத்தியானம் என்ன பண்ணாரோ அதுக்கு ரிவர்ஸா பண்ணுவார். மறுபடியும் அதுக்கு ரிவர்ஸ். தொடர்ந்து ரிவர்ஸ் தான். ஒரே விவகாரம் தான். அதனால பயப்படல. செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்க வேண்டியது தான். ஆனா வர்த்தக விஷயத்துல அமெரிக்கா பெரிய அளவு அடி வாங்குது. இல்ல, இல்ல நம்மளும் அடி வாங்குறோம் அப்படின்னா, நம்மளும் அடி வாங்குறோங்கிறது உண்ம. அமெரிக்காவும் அடி வாங்குறதுங்கிறதும் உண்ம. இதுல இருந்து கடந்து போயிரலாம், தப்பிச்சு போயிரலாம். ஆனா அண்ணன் அமெரிக்கா சகுனி வேலைய ஆரம்பிச்சு புடுவான். அதுல நம்ம இப்ப கரெக்ட்டா இருக்கணும். வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவு அமெரிக்கா ட்ரேட் வார் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அமெரிக்காவுல உள்ள கம்பெனிகள் பூரா எங்கெல்லாம் ட்ரம்ப் வம்பிழுப்பாரோ, அங்க இருந்த மெட்டீரியல்கள்லாம் ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு தேவையானத வாங்கிட்டு போய் சேர்த்துட்டாய்ங்க. அப்படி இந்த மெட்டீரியல்லாம் வருஷக்கணக்குல தூக்கிட்டு போய் ஹோல்ட் பண்ண முடியாதுடா. வாங்கிட்டு போங்க நீ தயார்னாலும் செஞ்சு ஏத்தி விடுறக்கு அந்த பொருள் தயாரா இருக்கணும்ல. அப்படிங்கிற கேட்டகரியில 1 டசன் பொருட்கள் மாட்டிக்கும். அதுக்கெல்லாம் ஏறக்குறைய பிக்கப் பாயிண்ட்டே மாத்தி பெரிய அளவு கம்பெனிகள விலைக்கு வாங்குறது, இல்ல கம்பெனிகள் நேம மாத்துறது, இந்த மாரி விஷயங்கள தூக்கிட்டு போய் எந்த லொகேஷன் நல்லா இருக்கும், அமெரிக்க டாரிஃப்ல பெரிய அளவு சிக்காதோ, அந்த லொகேஷனை ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. இது பூரா பெரும் முதலாளிகள். அப்ப கிரவுண்ட் ஜீரோக்கு போகாது. சின்ன முதலாளிகள் மாட்டுவார்கள். ரொம்ப நாளைக்கு இல்ல. சீக்கிரம் சரியாயிரும்.
ஏன் அப்படின்னா, இந்திய அரசாங்கங்கள் 2 வழிய தேடுறார்கள். ஒண்ணு அமெரிக்காவ கொக்கி போட்டு இழுத்துட்டு வர வழி. இன்னொரு வழி அப்படிங்கிறது, அடுத்த கட்டமா ஸ்பிளிட்ட நோக்கி எந்தெந்த பகுதிகளுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா ரூட் வெட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஏறக்குறைய சீனாவோட நிலக்கரி விவகாரம் மாரி ஆயிரும். ஒரே நைட்ல நான் பெரிய ஆள் தெரியுமா? ஆஸ்திரேலியாலாம் ஒரு ஆளான்னு நிலக்கரி தடைய போட, நிலக்கரிக்கு பையரா இந்தியா மாற, இன்னொரு பையரா அமெரிக்காவா மாற, முடிஞ்சு போச்சு. ஸ்ப்ளிட் பண்ணி ஏத்தி விட்டு பொழச்சுக்கிட்டாய்ங்க. சீனா கரண்ட் இல்லாம தவிச்சிருச்சு. தவிச்சு கடைசியில சரண்டர் ஆயி, இப்ப மறுபடியும் ஆஸ்திரேலியால இருந்தே வாங்குறாய்ங்க. இதே போல நிலைமை வரும். ஆனா, அங்க ஒரு ப்ராடக்ட், இங்க மல்டிபிள் ப்ராடக்ட். அப்ப அந்த அரேஞ்ச்மென்ட் வொர்க்ங்கிறது கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும். ரொம்ப காலங்கள் பிடிக்காது. ஆகஸ்ட் 15க்கு முன்னாடியே சில பல விஷயங்கள் மாறலாம். இல்ல 15க்கு அப்புறம் மாறலாம். இல்ல 2மே உக்ரைன் டேபிளே நமக்கு தேவையில்ல. தூதுக்குழு வர்றது கன்ஃபார்ம். ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்துட்டோம். அந்த தூதுக்குழு வரும்போது எல்லா டிராமாவும் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய சிக்னல். முன்ன பின்ன ஆச்சுன்னா என்னைய வந்து திட்டக்கூடாது. விரிவா அப்டேட்ட பார்ப்போம். ஆனா இந்த சகுனி பையன் இப்ப இன்னொரு ட்ராக் எடுக்குறான். அதாவது வர்த்தகத்துல இந்தியாவ முடக்க முடியலன்னா, அடுத்து என்ன ட்ராக் எடுப்பாய்ங்க? நம்ம ஊர்ல சர்வதேச அரசியல்ல ஜட்டி போட்டு ஓடக்கூடிய குட்டி குழந்தை கூட சொல்லிரும். பாகிஸ்தான் விவகாரத்த தான் எடுப்பான்னு. அதத்தான் இப்ப பண்றாய்ங்க. ஏற்கனவே அந்த கார்ட கையிலேயே தான் வச்சிருக்காரு. இல்ல, இல்ல மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டுறான்டா அப்படின்னு நம்மளே 1000 தாட்டி பார்த்திருக்கோம். அந்த பயல திருப்பியும் வெள்ளை மாளிகைக்கு கூப்பிடுறாய்ங்க. அப்படி வெள்ளை மாளிகைக்கு கூப்பிடுறது கொஞ்ச காலம் முன்னாடியே தெரிஞ்ச விவகாரம் தான். இவன் தான் ஒரு 10 வருஷத்த சிந்திச்சு வச்சு தானே காய்கள் நகர்த்துவான். வெள்ளை மாளிகைக்கு திருப்பி ஆசிம் முனிர கூப்பிடுறாய்ங்க. ஷபாப் ஷரீப் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவ கூப்பிடுறாரு. ச்சீ! கடக்கிற வேலையெல்லாம் விட்டு கிழவிய தூக்கி மடியில வைங்கிற மாரி ட்ரம்ப் இப்பயா பாகிஸ்தான் வரப்போறாரு? அப்படி வந்து நமக்கு செக் வைக்கணுங்கிறதுக்கு நீ செக்கே வைக்காம இருயா. கேவலப்பட்ட பயலே! அப்படின்னு ஊரு துப்பிராது. அப்படியே துப்பத்தான் செய்யும். ஆனா, ஷபாப் ஷெரீப் அமெரிக்காவ கூப்பிடுறாரு. எதுக்கு அப்டின்னா, காஷ்மீர் விவகாரத்த நீங்க வந்து பேசி வைங்க அப்படின்னு. இந்த விஷயத்துக்கு தான் காலையில பெரிய அளவு தட்டி விட்டது. யாரு? நம்ம ஆட்கள் தட்டி விட்டது. அதாவது ஆப்பரேஷன் சிந்தூர் எப்படி பண்ணோம்? எத்தன விமானங்கள் பாகிஸ்தானுக்கு சிதறுச்சு, சேதாரம் எப்படி நடந்துச்சு? S-400 எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு? இந்திய டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இடத்துல என்ன ஸ்கோர் பண்ணுச்சுன்னு எல்லாத்தையும் தட்டினார்கள். அத நம்ம விரிவா பார்த்தோம். ட்ரம்போட மறுபடியும் அங்க உட்கார்ந்து அதாவது அஜர்பைஜான், அர்மேனியாவோட ஒப்பந்தம். அதுல இந்தியா, பாகிஸ்தான இழுக்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சனால தட்டி விடுறோம்னோம். அது மேலோட்டம். எப்பயுமே திரை மறைவு கூடுதலான மைலேஜ் இருக்கும்ல. அந்த மாரி தான் இந்த விஷயம் சிக்கிக்கிச்சு. இந்த காஷ்மீர் விவகாரத்துல அமெரிக்கா வருது அப்படின்னா, அமெரிக்காவும் வரட்டும். இல்ல புதுசா நிலவுல ஒரு வல்லரசு உருவாகி அது கூட பூமிக்கு வரட்டும். உன்னைய யாராலயும் காப்பாத்த முடியாது. வாங்குன அடி உனக்கு தெரியும். பங்கர் மேல விழுந்த போடு உனக்கு தெரியும். பங்கருக்குள்ள இறக்கறக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறத சொல்றக்காக தான் பாகிஸ்தான் இதே மாரி ஆளுகள இழுத்துட்டு வராத. வேணா ஆளுகள்ட்ட போய் பிச்சை வாங்கிட்டு வந்து பொழப்பு நடத்திக்க. காஷ்மீர் விவகாரத்துல இழுத்து விட்டா, வரவன் வரதுக்குள்ள உனக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவோம்ன்னு சொல்றக்கு தான் பெரிய அளவு ஆப்பரேஷன் சிந்தூர எடுத்து வெளியில விட்டுருக்கோம். இந்த காலகட்டங்கள்ல. காலையில பார்த்த காரணம், அது மேலோட்டமான காரணம். இப்ப பார்க்கிற காரணம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உள்ள திரைமறைவுக்குள்ள மைலேஜான விவகாரம். இது மட்டும் கிடையாது. இந்தியாவோட டிஃபென்ஸ் 1,50,000 கோடிய தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இதையும் எடுத்து விடுறோம். எதுக்கு அப்படின்னா, பெரிய அளவுல வெளியிலேயே ஆயுதத்த டிபெண்ட் பண்ணி நாங்க நிக்க வேண்டியது கிடையாது. நிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா செஞ்சு முன்னேறிட்டோம். வரும் வருடங்கள் இன்னமும் கணிசமா கூடும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் ஒரு யுத்தத்த சந்திக்கிறோம் அப்படின்னா, உள்நாட்டிலே எவ்வளோ தூரம் தயார் நிலையில இருக்கமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது கணிசமா ஏறும். இப்ப பாகிஸ்தான் போன்ற கூமுட்டைகளுக்கு கொண்டு வந்த அம்புட்டையும் கொட்ட முடியாது. ஏன் அப்புட்ன்னா, உக்ரைனே திருடி வித்துக்கிட்டு இருக்கான். பாகிஸ்தான் கேட்கவே வேண்டாம். உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவ இழுத்து விட்டு, உக்ரைன் மிகப்பெரிய நிலப்பரப்பு, அங்க கதையே வேற. அதே சட்டைய போட்டு இங்க செய்றேன் அப்புட்ன்னா கிழிஞ்சு போயிரும். எது அந்த சட்டைய போட்டு இந்த திசைக்கு வரும்போதே கிழிஞ்சு போயிரும். இதெல்லாம் திருப்பி ஒரு தடவ ஞாபகப்படுத்தணும். காரணம் என்னன்னா, வடிவேலு ஒரு படத்துல பேக்கெட்டு தண்ணிய குடிச்சுட்டு, பேக்கெட் சாராயம் அப்டின்ட்டு மிகப்பெரிய அளவுல ரகள பண்ணுவாரு. அதே மாரி இவரு டயட் கோக்க குடிச்சுட்டு, நான் குடிச்சுப்புட்டு ரகள பண்றேங்கிற மாரி, இந்த பக்கம் திங்கு திங்குன்னு ஆடிறக்கூடாதுல்ல. ஏன்னா, இன்னமும் அவரு WWF மூட்லயே இருக்காரு. அதனால இந்தியா தட்டுற தட்டு தான் இந்த ராணுவ ரீதியான தட்டு. வர்த்தக ரீதியான தட்டுக்கே புத்தி வந்திருக்கணும் பயப்பிள்ளைக்கு. புத்தி வருது. அது கூடவே அமெரிக்கா அப்படிங்கிற திமிரும் சேர்ந்து வருது. அதனால தான் அப்படியே தள்ளாடிக்கிட்டு நிக்கிறாய்ங்க.
நடுவுல அங்கதான் 1000 டீம் இருக்கே. இந்த சகுனி வேலைய தட்டிவுட, தட்டுன ஜோர்ல இந்தியா தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.